अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनी व्योमवद्यात्मदेहाय தட்சிணாமூர்த்தயே நமஹ. பவித்ர இந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் அவர் தங்கை எழுதிய தாட்டேஜி அபங்கத்தின் 8வது அபங்கம் என்று நாம் காண வேண்டியது. ஸோ இந்த அபங்கத்தினுடைய சாரம் முதல்ல நம்ம பார்த்துட்டு லைன் பை லைனா என்ன டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாமே இன்பக்கடலாக மாற வேண்டும், மேலும் ஞானத்தின் மூலம் இவ்வுலகை குளிர்விக்க வேண்டும். ஞானத்தை பகிர்வதில் எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது. ஒரு மெய்யான ஞானிக்கு எனது உனது என்ற பேதங்கள் கிடையாது. பொறாமை ஏதுமின்றி ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு சேவை செய்ய வேண்டும். கீப் தி மீன்ஸ், முக்தி அடைவதற்கான வழியை இதயத்தில் இருத்துங்கள் ஞானேஸ்வரா, தயவு செய்து கதவை திறவுங்கள். இது இந்த தாட்டேஜி அபங்கனுடைய சாரம். இப்போ நம்ம 1 by 1 ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும். என்ன சொல்ல வரா அப்படிங்கிறத பார்க்கலாம். சுகசாகர ஆப்பன வியாகாவே. சுகசாகரம்னா ஆனந்த கடல், சரியா, இன்பக்கடல். ஜக போதி நிவாதே, யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம்னு சொல்லுவாங்க இல்லையா. நீ இன்ப சாகரத்தில் நீந்துவதோடு உலகக்கும் அதை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதான் ஃபர்ஸ்ட் ஓவினுடைய அர்த்தம். One should become an ocean of happiness themselves and soothe the world with the nectar of spiritual knowledge. நாமே இன்பக்கடலாக மாற வேண்டும், மேலும் ஞானத்தின் மூலம் இவ்வுலகை குளிர்விக்க வேண்டும் என்று முதல் வரி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. And before I start, as usual, தாட்டேஜி அபங்கத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே இதை கண்டினியூ பண்ணலாம். எவரேனும் நீங்கள் செய்யாத தவறுக்காக திட்டிய போதும் கூட அதனால் மன வருத்தம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். ஒருவேளை அப்படி வருத்தப்பட்டு ஒரு மூலையிலே உட்கார்ந்து அழும் நிலை உனக்கு ஏற்பட்டால் அவர்களை பார்த்து தாட்டேஜி அபங்கத்தில் இந்த முக்தாபாய் நமக்காக கொடுக்கின்ற ஞானம்தான் இது. எத்தனை மூடனாக இருந்தால் இப்படி நீ அழுது கொண்டிருப்பாய் என்று நேரடியாகவே பல உதாரணங்களோடு நம்மை இப்போ அவள் என்ன சொல்லுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, நீ யாரு அப்படிங்கிறத நீ உணராததால தானடா நீ உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நீ யாருன்னா இன்ப சாகரம், ஆனந்த கடல் தானே. ஆனந்த கடல் அழுகின்றது என்ற ஒரு வார்த்தை எடுக்குமோ? பொதுவா கடல்னு சொன்னாலே அந்த ஒரு எக்ஸாம்பிள் நம்ம நிறையவே பார்த்துட்டு இருக்கோம். அதில் 1000 தான் நீங்கள் மழை பெய்தாலும் அது நிறைவதும் இல்லை. அதிலிருந்து நீ எவ்வளவுதான் தண்ணியை உருவினாலும் அது வற்றுவதும் இல்லை. அது எப்போதும் தன்னில் தான் சுவாஸ்வதமாக ஆனந்தமாக இருந்து கொண்டிருக்கும் அப்படின்னு இந்த சாகரத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் அடிக்கடி கொடுத்திருப்பாரு ஞானதேவரே. பட் இங்க என்ன சொல்லியிருக்கு, ஆனந்த கடல் என்று எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை போட்டாச்சு, சரியா. what do you mean by ஆனந்த சாகரா அப்படின்னா, நீ அதுக்கு மேல என்னதான் போட்டாலும் ஆனந்தம் கூட போறது இல்லைன்னு அர்த்தம். அதுகிட்ட இருந்து என்னதான் உருவினாலும் ஆனந்தம் குறைய போறது இல்லைன்னு அர்த்தம், சரியா. சோ அப்போ நிஜபோதம் என்று சொல்லப்படுகின்ற உன்னுடைய உண்மையான சொரூபத்தில் நீ இருந்தால் உனக்கு நீ இன்ப சாகரத்தில் இருக்கின்றாய் என்ற அர்த்தம். ஆனந்த சாகரத்தில் எப்ப யார் இருக்க முடியும்? பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கும்போது மட்டும்தான் ஆனந்த சாகரத்தில் இருக்க முடியும். ஏன்னா எது நடந்தாலும் மாறாத ஆனந்தம், சச்சித்தானந்தம், பெர்மனன்ட் பிளேஸ், பேரானந்தம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அது பிரம்ம பாவத்தில் மட்டும்தான் இருக்கும். அது ஸ்வரூபத்தில் மட்டும்தான் இருக்கும். சுவானந்தம் என்று அழைக்கப்படுகின்ற அதற்கு பெயர் தான் இங்கே ஆனந்த கடல் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சரியா. இப்ப என்ன கேட்கிறா, மூலையில உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது, டே லூசு, நீ யாருன்னு தெரிஞ்சா இப்படி அழுதியா? அப்ப கடல் உட்காந்து அழுதுட்டு இருந்தான்னா நமக்கு வேடிக்கையாவும் ஆச்சரியமா இருக்குமா இருக்காதா? அதுவும் ஆனந்த சாகரமே அழுது கொண்டிருக்கிறதுன்னா, see, you are ultimate, you are everything, you can't be. அதாவது ஒன்னிலிருந்து எதையும் புடுங்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. நீ எப்படி என்ன நடந்தாலும் நீ நிறைந்து கொண்டேதான் இருப்பாய். உன் அளவில் நீ கூடுவதும் இல்லை, குறைவதும் இல்லை, எப்போதும் ஆனந்தமாக இருந்து கொண்டிருப்பவன் அல்லவா நீ. அழ வேண்டிய அவசியம் என்னடா வந்தது? ஸோ தேர்ஃபோர் ஃபர்ஸ்ட் நீ ரியலைஸ் பண்ணு, நீ யாருன்னு நீ புரிஞ்சிட்டு இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவது தெரியுமா? இப்ப 2 விஷயம் நம்ம பண்றோம். நம்ம அழுதோம் அப்படின்னா என்ன ஆகும்? ஒருத்தன் வந்து என்ன திட்டான் அப்படின்னா நம்ம உட்காந்து அழுதுட்டு இருக்கேன் இல்லையா.
நான் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது நான் இன்னொருவருக்கு மகிழ்ச்சியை கொடுப்பேனா துக்கத்தை கொடுப்பேனா? கட்டியிலே இருந்தா தானே அகப்பையிலே வரும். உள்ள என்ன இருக்கு அதுதானே வெளியில வரும். ஸோ தேர்ஃபோர் வாட் ஐ ஹாவ் தட் எல்லோன் கேன் ஐ டெலிவர் அப்படிங்கிறப்போ நான் அழுதுட்டு இருந்தேன்னா அடுத்தவங்களுக்கு அழுகையை தான் கொடுப்பேன். நான் எப்படி சந்தோஷத்தை கொடுக்க முடியும்? அப்ப 2 விஷயம் பொதுவா ஜெனரலா நடக்குது நமக்கு. நம்ம யாராவது திட்டாங்கன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது நாமும் வேதனைப்படுகின்றோம். அடுத்தவர்களை எப்படி வேதனைப்படுவதுன்னு பிளான் பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஏன்னா இதுக்கு தீர்வு வந்து அடுத்தவனும் வேதனைப்பட்டுட்டான்னா சந்தோஷமாயிடுவேன் அப்படின்ற ஒரு சில முட்டாள்தனமான ஈகோயிஸ்டிக் தீர்வுகள் இருக்கத்தானே செய்யுது. அதை நோக்கித்தானே இந்த மனசும் போயிட்டு தானே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அங்க இருக்கு. அப்போ என்ன செய்யறான்? ஒருத்தன் திட்டான்றதுக்காக நான் அழுகிறது அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் முட்டாள்தனம். நெக்ஸ்ட் முட்டாள்தனம் அடுத்தவனை அழ வைக்கிறது. இது வந்து அஜ்ஞானத்துல ஜெனரலா நடக்கிறது. சரியா? முக்தாபாய் சொல்றா, ஞான கண் கொண்டு பேசுகின்றால் அடே மூடனே, அஜ்ஞான கண் கொண்டு நீ இப்படி அழுது கொண்டிருக்கலாமா? அடுத்தவனை அள வைக்கலாமா? நீ இன்பக் கடல் அல்லவா? இன்பத்தை பகிர்வதற்கு மட்டும்தானடா உன்னாலே முடியும். நீ அடுத்தவனை அள வைக்கவும் முடியாது, உன்னால் அளவும் முடியாது. ஸோ திஸ் இஸ் தி திங். அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்ல வர விரும்புறது. சரியா? நீயும் அழ முடியாது, நீ அடுத்தவனை அள வைக்கவும் முடியாது. அப்ப என்ன செய்யணும்? நீயும் ஆனந்த கடலா இருப்ப, அடுத்தவங்களுக்கும் ஆனந்தத்தை தான் கொடுப்ப அப்படின்னு வந்துருதா? இதைத்தான் ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்கா. நீ ஆனந்த கடலாக இருந்து கொண்டு அந்த ஆனந்தத்தை எல்லோருக்கும் பகிர்ந்தளி. ஆனந்தத்தை எல்லாருக்கும் பகிர்ந்தளிக்கணும்னா என்ன செய்யணும்? ஞானத்தை கொடுப்பதன் வாயிலாக மட்டும்தான் அது சாத்தியமாகும். அவங்களுக்கு ஒரு பணமோ பதவியோ அல்லது ஏதோ ஒரு உதவியோ நான் என்ன வேணா பண்ணட்டுங்க. will not give only a momentary bliss. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஆறுதலை தருவதாக இருக்கலாம். ஆனால் சச்சிதானந்த ஸ்வரூபமே நீயடா என்று உச்சகட்ட அத்வைத ஞானத்தை நான் கொடுப்பேனே, ஆனால் நிரந்தரமாக நீ ஆனந்தமாக வாழ்ந்து விடுவாய் அல்லவா? பசித்தவனுக்கு மீனை கொடுக்காதே, மீன் பிடிக்க கற்றுக்கொள் என்று ஒரு பழமொழி உண்டு. ஏன்னா பசிக்கும் போது மீனை கொடுத்தா அந்த நேரத்துல அவன் பசி ஆறுவானா, மறுபடியும் பசிக்குண்டா. ஆனா பசித்திருக்கின்றவனுக்கு மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவன் எப்ப பசிச்சாலும் அவனா மீன் பிடிச்சுக்கிட்டு அவனா சாப்பிட்டுட்டு அவன் பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருப்பானே என்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அல்லவா? சோ தேர்ஃபோர் இன்ப சாகரமாக நீரு, அது மட்டுமல்லாமல் அனைவரையும் இன்ப சாகரத்திலே நீ குளிரூட்டு. உனது அன்பினாலும் ஆனந்தத்தினாலும் பொங்கி வரும் உனது, அதாவது பொங்கி வழியும் உனது அன்பினாலும் ஆனந்தத்தாலும் இவ்வுலகத்தை குளிர்விக்க வேண்டும் அப்படின்னு அவ கேட்கிறான். சரியா? அப்படின்னா எல்லாத்தையும் சந்தோஷப்படுதுன்னு அர்த்தம். என்ன சந்தோஷம்? மெட்டீரியலிஸ்டிக் சந்தோஷம் இல்ல, பெர்மனன்ட் பிளேஸ். நீ எப்படி ஆனந்த சாகரங்கள் வற்றாமல் கூடாமல் பெர்மனண்டா ஆனந்தத்தில் இருக்கிறியோ அதே ஆனந்தத்தை நீ அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டாமா? என்ன ஸ்டேட்ல இருக்க வேண்டியவன் என்ன ஸ்டேட்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கேன்னு ஏதாவது புரியுதா உனக்குன்னு கேட்கிறா அப்படின்னு ஃபீல் பண்ணுங்க. சரியா? ஸோ இட் ஜஸ்ட் ஆஸ்கிங் அஸ் டு ரியலைஸ் ஹூ யூ ஆர் அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் ஹெல்ப் எவ்ரி ஒன். நீ யாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா நீ தான் இல்லாம இருக்கு என்று புரியும் போது ஆட்டோமேட்டிக்கலி நீ எல்லாத்துக்கும் உதவி மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர உபத்திரவம் பண்ண முடியாது அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் வரியில அவன் என்ன சொல்ல வரேன்னா, சுகசாகர ஆப்பன வியாவே ஜக போதா அப்படின்னா ஞானம்னு அர்த்தம். போதே நிபாவே அப்படின்னு சொல்லிட்டா. நிபாவே தான். ஓகே. ஸோ இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இது ஏன் நமக்கு வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ட்டு, நான் லைஃப்ல இந்த மாதிரி இருக்கேனா இல்லையா அப்படின்றத கொஞ்சம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். நேத்து மத்தியானம் நான் பாட்டு ரொம்ப பேசியிருந்தேன், கேட்டவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்பக் கடலில் இருந்து கொண்டு இன்பத்தை மாயையில் தேடுகிறீர்களே மட்டையர்களா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டிருக்கும் மாயா உலகிலே சுகத்தை தேடி அலைகின்றாயே, அது மாறிக்கொண்டிருக்கும், அது நிறையாக இருக்காது, மாறும்போது அழுகையையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றது என்று உணர்ந்த பிறகும் கூட மாயையின் பின்னால் ஓடுகின்றாயே, நியாயமா? நீ யார் என்று உணர்ந்தால் இத்தகைய கேவலமான நிலை எடுபடுமா? See, all what you need is to just stop the creation of dukkha. நீ ஆனந்த சாகரண்டா, பின்ன எப்படி நான் துக்கப்படுறேன்னா? துக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற துக்கத்தை நிறுத்து, நீ ஆனந்த சாகரம் என்றே புரிவாய். நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், all the spiritual practices are just to stop the effort which, அதாவது அழகா ஒரு நாள் மெசேஜ் அனுப்புனேன், we should take the effort to stop the effort to be shared. தமிழ்ல சொல்லணும்னா, துக்கப்படுவதற்காக எடுத்துக்கொண்டிருக்கின்ற முயற்சிகளை
முறியடிக்கும் முயற்சி மட்டுமே நமக்கு தேவை அப்படின்ற மாதிரி சொன்னோம் நம்ம. சரியா? ஏன்னா நீ ஆனந்த சொரூபமா தான் இருக்க. அப்ப நீ என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப நீ ஒரு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்க, உன்னை நீ துக்கப்படுத்துவதற்கான முயற்சியில் இறங்கி இருக்கின்றாய். ஆதலால் அந்த முயற்சியை முறியடிக்கும் முயற்சி நமக்கு தேவைப்படுகிறதுன்னா, சும்மா இருப்பதற்கான முயற்சி தேவைப்படுகிறது. என்ன கொடுமடா இது! ஏன்னா கஷ்டத்திற்கு காரணம் உன் எண்ணங்கள் தான். வெறித்தனமான எண்ணங்களை ஓட்டிக்கொண்டு இன்னைக்கு என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ் கூட அதுதான் வந்திருக்கும். ஐ டோன்ட் நோ வெதர் இன்னைக்கு ஆமா, நான் வாசிக்கவா? நான் சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கு நீங்க சொல்லும்போது. அமைதி என்றால் என்ன? அதுக்கு பதில் என்னன்னா, அமைதி உருவாக்கப்படுவதல்ல, ஏற்கனவே சுயசித்தமாக இருக்கும் அமைதியை எண்ணங்கள் குலைக்காமல் இருக்கும்போது அது வெளிப்படுகிறது. சோ இதுல என்ன சொல்லிருக்கு? உன் எண்ணத்தை வைத்து சச்சிதானந்தத்தையே மறைத்து துக்கத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறாய் மடையனே. இங்க கூட அந்த மெசேஜ்ல தெளிவாக கவனிச்சீங்கன்னா, ஐ எம் நாட் ஆஸ்கிங் யூ டு ஸ்டாப் ஆல் தி தாட்ஸ். விளையாடு வேணாங்களே, அது தாட்ஸ் மாயான்னு புரிஞ்சுட்டு விளையாடு வேணாங்களே. ஆனா தாட்ஸ் உண்மை நம்பி ஏன்டா கஷ்டப்பட்டு இருக்கு? அப்போ உன் சொரூபத்தையே மறைக்கும் எண்ணங்களை மற்றும் மாற்று. இந்த சுகத்தை எண்ணங்களால் குலைத்துக் கொண்டிருக்கிறாயே, அதை நீ நிப்பாட்டினாலே போதும், ஆட்டோமேட்டிக்கலி நீ பேரானந்தத்துலதான் இருப்ப அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அது ஏன் நம்ம ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியல. சோ ஆனந்த சாகரத்துக்கா நீ போராட வேண்டியது இல்ல. துக்க சாகரத்துல நீ போராடி துக்க சாகரத்துல இருக்கே இல்லையா, அந்த போராட்டத்தை நீ ஸ்டாப் பண்ண. துக்க சாகரத்துல இருக்கிறதுக்கு போராட்டம் அவசியங்க. all you need to produce a thoughts to become a dukkha. ஆனா ஆனந்தமா இருக்கிறதுக்கு தாட்ஸ் தேவையில்லைங்கிற நானு. ஏன்னா சொரூபமே ஆனந்தம் தானே. அப்ப தாட்ஸ் எதுக்குன்னா, அந்த ஆனந்தத்தை வெவ்வேறு விதமா வெளிப்படுறதுக்கு தான் தாட்ஸ் வந்ததே தவிர, நீ யாருன்றதையே மறந்துட்டு உன்னை துக்கப்பட வைக்கிறதுக்காக தாட்ஸை கொண்டு வரல. சோ இன்ப சாகரமாகவே இருந்து கொண்டு ஆனால் துன்ப சாகரமாக மாறி இருப்பதற்கு காரணம் உனது எண்ணங்கள் என்பதை புரிந்து கொள். அந்த எண்ணத்தால் உன்னையும் நீ மறந்து விட்டு சுகஸ்வரூபமான நீ துக்கத்தில் வீழ்ந்திருக்கின்றாய் என்று உணர முயற்சி செய். இப்படி நீ உணர்ந்தால் மட்டும் பத்தாதப்பா, நீ துக்கசாகரம் அல்ல, நீ இன்பசாகரம் தான் என்று நீ உணர்ந்ததோடு நின்று கொள்ளாமல் உலகத்திற்கும் நீ அதை பரிசீலிக்க வேண்டாமா? என்ன ஸ்டேட்ல இருக்க வேண்டிய நீ என்ன ஸ்டேட்ல உட்கார்ந்துட்டு இருக்க? உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க. நீ யாருன்னு உனக்கு புரிஞ்சுக்கிட்டு தான் அழுதுட்டு இருக்கியா? என்னையா நினைச்சிட்டு இருக்க? டே நீ யாரா? இன்ப சாகரண்டா. அப்ப நீ மற்றவர்களுக்கு துன்பத்தை போக்குபவனாக இருக்க வேண்டிய நீயே துன்பப்படலாமா? அதாவது ஒரு மெடிசின், ஒரு மருந்து நோயாகலாமா? அப்படிதான் கேட்கிறேன். ஏன்னா நம்மலாம் யாருங்க? பிரம்மஸ்வரூபங்க, ஆனந்த வடிவமுங்க. அப்போ பிரம்மஸ்வரூபமாக சச்சித்தானந்தமாக ஆனந்தமாக வடிவேவாக இருந்து கொண்டிருக்கின்ற நாம் உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா அப்புறம் முக்தாபாய்க்கு அப்படித்தானே தோணும். நீ ஏண்டா உட்கார்ந்து இப்படி அழுதுட்டு இருக்க? நீ இன்ப சாகரண்டா. ஆனந்த சாகரம் என்பதை உணர்ந்து விடு. உணர்ந்ததோடு மட்டும் இல்லாமல் அதை அனைவருக்கும் பகிர்ந்து கொடு என்று அவள் மிக தெளிவாக இந்த விஷயத்துல ஓடிட்டு காட்டுறா. ஞானத்தின் மூலம் இவ்வுலகை குளிர்விக்க வேண்டும் அப்படிங்கறத தெளிவா சொல்றது. ஜக போதே நிபவாவை அப்படின்னு சொல்லியிருக்கா. சரியா? இப்ப ஞானத்தின் மூலம் குளிர்விக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான சொரூபம் தான் நம்ம எல்லாருமே. ஆனா அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த அஞ்ஞானத்தை நீக்குவதற்கு ஞானம் அவசியப்படுகிறது என்ற காரணத்தினால் இங்கே சொல்லப்பட்டது. ஆக்சுவலா எல்லாருமே சுயஸ்வரூபத்தில் தான் இருந்து கொண்டிருந்தாலும் அதை மறந்ததற்கு காரணம் அஞ்ஞான எண்ணங்கள். அந்த அஞ்ஞான எண்ணங்களை போக்குவதற்கு ஞான எண்ணங்கள் அவசியப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். சரியா? அப்போ தி பவர் ஆஃப் ஞானா இஸ் எசென்ஷியல். யாருக்கு அப்படின்னா அஞ்ஞானத்துல இருக்கிறவனுக்கு. துக்கசாகரத்தை இன்பசாகரமாக மாற்றுவதற்கு அது நெசசிட்டி தான். அதுதான் இன்பசாகரம் பெர்மனன்ட், அது இயற்கையாவே இருக்கு, சுயமாவே இருக்குன்னு சொன்னீங்க. அப்புறம் மாற்றுவதற்குங்கிறீங்க. அதொன்னும் மாற்ற வேண்டியது இல்லை. ஆனா ஏற்படுத்தி வச்சிருக்கியே, இல்லாததை உன்னை உருவாக்கி வச்சிருக்கியே. துக்கம் என்ற சுவடே தெரியாது நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாயே. அந்த துக்கத்தை மாற்றுவதற்கு அப்கோர்ஸ் ஞானம் தேவைப்படுகிறது. நீ எப்போதும் சுகமாகவே வாழ்ந்து கொண்டிருப்பவன் தான். ஆனால் ஒரு முல்லை எடுத்து ஒரு காலிலே நசுக்கு நசுக்கு என்று குத்தி கொண்டிருக்கும் போது அந்த முல்லை எடுப்பதற்கும் ஒரு முள் அவசியம்தான் படுகிறது. நீ அந்த முல்லை குத்தி கொண்டாமல் இருந்திருந்தால் அந்த முல்லை எடுப்பதற்கு இன்னொரு முள் அவசியப்பட்டிருக்காது என்பது உண்மைதான். எண்ணங்கள் உன்னை சுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால்
எண்ணங்களால் துக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நீ எண்ணங்களை வைத்துத்தான் நீ யார் என்று உணர வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்ற காரணத்தினால் ஞானம் இங்கே முக்கியம் என்று சொல்லப்படுகின்றது. அப்போ நீ இன்பசாகரத்துல வந்ததுக்கு அப்புறமா இந்த ஞானத்தை நீ எல்லாருக்கும் கொடுக்கணும். எவனெல்லாம் தன்னை யார் என்று மறந்து இன்பசாகரமாக இருந்து கொண்டு துன்பசாகரத்தில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இந்த ஞானம் செல்ல வேண்டும். அது சென்ற மாத்திரத்தில் அவர்களும் கூட அந்த இன்பசாகரத்தில் வாழ வேண்டும். So that is the love feel. அதை நான் முதலே சொன்ன மாதிரி யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. அப்ப நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா பத்தாது, என்னுடைய சந்தோஷம் இந்த உலகம் ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேருக்கு தெரியலங்க, இறைவா என்ன மட்டும் காப்பாத்து, லூசு நீ மட்டும் சந்தோஷமா இருந்தா எப்படி அந்த சந்தோஷம் நிரந்தரமா இருக்கும்? நீயும் சந்தோஷமா இருக்கணும், உன்னை சுத்தி உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாதானே நீ பெருமந்தா சந்தோஷமா இருக்க முடியும். எல்லாரும் கஷ்டப்படணும், நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணும், ஈகோயிஸ்டிக்கா நினைக்கிற அந்த சந்தோஷம் பெர்மனண்டா நீடிச்சு நிற்கும்னு நினைக்கிறியா? இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள். புரியறதே இல்லை. ஏங்க நம்ம அடுத்தவன் அந்த சேடிஸ்ட்னு ஆங்கிலத்துல ஒரு இது உண்டு, அதாவது அடுத்தவனுடைய துக்கத்தை கண்டு நம்ம சந்தோஷப்படுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய், ஒரு வியாதி, சரியா? அது சேடிஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. Do you think that really that gives a happiness to him? நீங்க ஒருத்தன் கஷ்டப்படும் பார்க்கும்போது உனக்கு சுகம் வருது. இன்னைக்கு ஈகோல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் வந்துகிட்டு தான் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அது உண்மையா, அது நிரந்தரமாக நீடிக்குமா அப்படின்றத சிந்திச்சு பாருங்க அப்படிங்கிற நான். வெறும் உன் பகை எண்ணங்களால் உருவாக்கிய ஒரு தோற்றம் தான் அது. ஆனால் எண்ணங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கும். எண்ணங்கள் மாறும்போது இந்த உணர்வு மாறிக்கொண்டுதான் இருக்கும். இது நிரந்தரமாக இருக்க முடியாது என்றதை நீங்க ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறனா. அப்போ எண்ணங்களே இல்லாமல் நீ ஆனந்தமாக இருக்கும் போது அப்படி இருக்க முடியும் என்று நீ அவனுக்கு சொல்லிக் கொடுக்கின்றாய் அல்லவா, அது நிரந்தரம். எண்ணத்தை வச்சு நீ சந்தோஷமா இருன்னு சொல்லி கொடுக்கறது நிரந்தரம் இல்ல. அப்ப நீ சந்தோஷமா இருந்தேன்னா, எண்ணங்களே இல்லாம சந்தோஷமா இருந்தேன்னா, நீ நிரந்தரமா சந்தோஷமா இருந்தேன்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசை தானடா வரும். நீ பல நேரங்களில் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறதுனால் அந்த பழிவாங்கும் உணர்ச்சி இல்லை, அவங்க துக்கப்படணும் நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லூசுத்தனமான எண்ணங்களின் விளையாட்டு தான் நம்மை இப்படி கேவலமாக மாற்றி வைத்திருக்கின்றது என்பதை உணர வேண்டும். எண்ணங்கள் இல்லாத இடத்தில் சுத்த சைதன்யமே அங்கே சச்சிதானந்த ரூபமாக மிளிரும் போது, அங்கே அனைத்தும் ஒன்றென்ற உணர்வு மேலோங்கும் போது அனைவரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும்ங்கிற தாட்டை தவிர வேறு எதுவுமே வராது என்பதை தயவு செய்து உணர முயற்சி செய்யுங்கள். அண்ட் therefore once you become an இன்பசாகரம்னா, நீங்க ஆனந்த கடலாக மாறும்போது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், நீங்க இந்த உலகத்தை ஆனந்தமாக மாற்றும் முயற்சியில் இறப்பீர்கள். இருந்தாலும் முக்தாபாய் சொல்லியிருக்கா, நீ ஆனந்த சாகரமாக மாறுவதோடு மட்டுமில்லாமல் ஞானத்தின் வாயிலாக இந்த உலகம் முழுவதையும் குளிர்விட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ இந்த அபங்கத்துல யாராவது திட்டும் போது அழுதுட்டு இருக்கிறவனுக்கு இவ்வளவு பெரிய நாலேஜ் தேவையானா, எப்பயுமே ஹை நாலேஜ் எண்டில் தான் சொல்லணும். ஆனா இங்க எடுப்புலேயே இந்த அபங்கத்துல ஹையஸ்ட் நாலேஜை கொடுத்துட்டு நீ யாருன்னு புரிஞ்சிட்டு இந்த உலகத்திற்கே ஒரு உபயோகமா இருப்பதை விட்டு விட்டு இப்படி இருக்காதே அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டவே அந்த நாலேஜை கொடுத்தாச்சு. ஓகேவா? எந்த அபங்கத்துல? நேத்துலயும் வந்துச்சு, முதல்ல 2-3 அபங்கத்துல அப்படி இல்ல. ஆமாண்ணா, அதெல்லாம் கடைசியில தான் வந்தது. ஓகே, we will move on to the next one. அண்ணா, இதுல ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. இப்போ சந்தன மரம் இருக்கு அப்படின்னா, சந்தன மரம் பக்கத்துல போனாலே பயங்கர வாசனை அடிக்கும். இந்த துக்க சாகரம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, துக்க சாகரத்துல இருக்கிறவனை கூட சுகசாகரத்துல துக்க சாகரத்துல இருக்கக்கூடியவனை கூட இன்பத்துல இருக்கக்கூடிய அந்த சந்தானவன் இன்ப சாகரத்துக்குள்ள இந்த துக்க சாகரத்துல இருக்கிறவனை கூட்டிட்டு போயிடுவான் அப்படின்னு. இப்போ சந்தன மரம் இருக்கு அப்படின்னா அது வாசனை ஜாஸ்தி அடிக்கும், பக்கத்துல போனாலே அவ்வளோ அடிக்கும். அதுல ஒரு பாம்பு ஏறி போச்சான், ஏறி போய் அதுலயே வாழ்ந்துட்டு இருந்ததாம். அது கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷத்தை கக்குது அந்த சந்தன மரத்துல கக்கிட்டு அது திரும்ப அது மரத்தை விட்டு இறங்கி போகும்போது கூட இந்த சந்தன மரத்தோடைய வாசனை அந்த பாம்பு கிட்ட ஒட்டிக்குது. ஸோ அந்த அளவுக்கு சத்துக்கள் அந்த இன்பத்தை கொடுத்துதான் அனுப்புவாங்களே தவிர, இந்த பாம்புங்கிறது விஷங்கிறது நாங்க எங்களை மாதிரி வச்சுக்கிறேன், துக்க சாகரம்னு வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ அந்த சந்து பக்கத்துல வரும்போது இப்போ நீங்க டெய்லி இப்போ எடுக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் இன்பமா இருந்தா கூட அந்த வாசனைய எங்க மேலயும் அந்த சந்தன மரம் எப்படி பாம்பு மேல குடுத்து அத அனுப்புதோ, அதே மாதிரி இப்போ நாங்க வந்து 1 மணி நேரம் கேட்கிறோம் அப்படின்னா, இன்ப சாகரத்துல தான் இருக்கோம். துக்கத்துல தான் வர்றோம். துக்க சாகரத்துல இருந்து தான் இங்க வர்றோம். ஆனா, நீங்க வந்து அந்த சந்தன மரமா இருந்து எங்களுக்கு வாசனைய ஏத்தி விடுற மாரி, இந்த இடத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சட்டியிலே இருந்தாதானே அகப்பையிலே வரும். அகப்பைனா கரண்டிங்க. ஸோ சட்டியில ஏதாவது இருந்தாதான் கரண்டி விட்டு உள்ள விட்டு ஆட்டினீங்கன்னா அதுல இருந்து ஏதாவது எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது எது உங்ககிட்ட இருக்கிறதோ அதைத்தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு உதாரணம்னு வச்சுக்கோங்க, பழமொழின்னு வச்சுக்கோங்க. இப்போ அவ சொன்ன எக்ஸாம்பிளே நீங்க கவனிச்சீங்கன்னா, சந்தன மரத்துல சந்தன வாசனை மட்டும்தான் இருக்கு. அடுத்தவனுக்கு சந்தனத்தால நாற்றத்தை கொடுக்க முடியும்ன்றத கற்பனை பண்ணி பாருங்க. பாம்பு வந்து விஷத்தை கக்கட்டும், இல்ல இவன் மேல விஷத்தை கட்டிட்டான், அதனால நான் இவனுக்கு வந்து நாற்றத்தை கொடுக்க போறேன் அப்படின்னு சந்தனம் நினைக்கத்தான் முடியுமா, அல்லது நினைச்சாலும் அது நடக்கத்தான் முடியுமான்னு இமேஜின் பண்ணி பாருங்க. இட்ஸ் டோட்டலி இம்பாசிபிள்ங்க. ஏன்னா சொரூபமே ஆனந்தமா இருக்கும்போது அந்த சொரூபத்துல இருந்து எப்படிடா துக்கத்தை கொடுக்க முடியும்? சந்தனம்ன்றது வாசம், வாசத்துல இருந்து எப்படி துர்நாற்றம் வரும்? சொரூபமே வாசனையா இருக்கும்போது, சுகந்தமா இருக்கும்போது அதுல இருந்து எப்படி துர்கந்தம் வெளியே வரும்? எப்படி சான்சஸ் இல்லையோ அந்த மாதிரி நீ இன்ப சாகரமா இருந்தேன்னா அந்த சாகரத்துல துன்பம் எப்படி கொடுக்க முடியும்? அந்த சாகரத்தால துன்பம் எப்படி கொடுக்க முடியும்? அப்போ எவன் ஒருவன் சுகத்தின் ஆனந்தத்தில், சொரூப ஆனந்தத்தில் திளைக்கின்றானோ அவன் மற்றவர்களுக்கும் அதே சொரூப ஆனந்தத்தை தான் தருவானே தவிர வேறு ஒன்றை தர முடியாது. இந்த சட்டி எக்ஸாம்பிள் சொன்னேன்ல, சட்டிக்குள்ள நீங்க வந்து என்ன வச்சிருக்கீங்களோ அதை தானே கொடுக்க முடியும். சட்டி நிறைய வந்து பால் வச்சிருக்கீங்க, அமிர்தம் வச்சிருக்கீங்க, எடுத்தீங்கன்னா அமிர்தம் தான் வரும். ஆனா அந்த சட்டிக்குள்ள இருந்து இருக்கிறது அமிர்தம், அதுல இருந்து நான் விஷத்தை எடுக்க போறேன் அப்படின்னு கரண்டி விட்டு எவ்வளவுதான் ஆட்டினாலும் அமிர்தம் தானே வரும். அட இருக்கிறது தானடா வரும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி கேன் இமேஜின். அதனால the first point is very important. Next point is an automatic process. நீ இன்ப சாகரத்துல இரு அப்படின்னு ஒரு பாயிண்ட சொன்னா, இன்னொரு பாயிண்ட் ஞானத்தின் வழியாக அனைவரையும் இன்பமாக்கு அப்படின்னு இன்னொரு பாயிண்ட சொல்றா. இப்ப நீ இன்ப சாகரத்துல இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீ அதைத்தான் பண்ணுவ, பண்ணாம இருக்க முடியாது. எப்படி சந்தனத்தால் துர்நாற்றத்தை கொடுக்க முடியாதோ அந்த மாதிரி உன்னால இன்னொருவனுக்கு நீ துக்கத்தை கொடுக்கவே முடியாது என்ற ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல வேணா எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எடுத்துக்கோங்க, துக்கத்தை யாராலையும் கொடுக்க முடியாது, ஆனா இவர்கள் சுகத்தையும் அள்ளி தருவார்கள், தர வேண்டும்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணியே கேட்டுக்கிறார். சரியா? என்னடா நீ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கிறவன் நீ உட்காந்து அழுதுட்டு இருக்கியே அப்படிங்கிற ஃபீலிங்கை வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்றதா நீங்க புரிந்து கொள்ள ட்ரை பண்ணுங்கள். ஓகேண்ணா. போதகர கரு போத கருணையே அந்தர. போதா கருணையே அந்தர. போதா, ஆமா, போதா கருணையே அந்தர சாதுஷ்ணாஹி ஆபபர அப்படின்னு வந்திருக்கு. சாதுச நாகி ஆபபர. சாதுஷ இல்ல, சாதுஷ நாகி ஆபபர. சரி, என்ன அர்த்தம்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியா இருந்தது, அதனால கொஞ்ச நேரம் ரெண்டு பேர்கிட்டையும் மாத்தி மாத்தி அனலைஸ் பண்ணி தான் எடுத்தேன். ஏன்னா ஸ்ட்ரெயிட்வே மீனிங் பாத்தீங்கன்னா போதா கருணையே அந்தர. என்னது போதான்னா ஞானம் மாதிரி வருது, போதனை. அதான் போதான்னா ஞான உணர்வு, அது இல்லாம இரு அப்படிங்கிறாளா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருந்தது. சாதுஷ நாகி ஆப்பப்பறன்னா நீ நான்ற பேரத்துக்கு ஆப்பப்பற அப்படின்னு அர்த்தம். அப்படின்றப்போ ரெண்டு பேருமே வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு என்னென்ன புரிய வைக்கிறாங்கன்னா, இந்த டிரான்ஸ்லேஷன் என்ன இருக்கோ அதையே தான் புரிய வைக்கிறாங்க. முதல்ல டிரான்ஸ்லேஷனை படிக்கிறான். Do not create any distinction or discrimination in sharing knowledge. For a true saint, there is no mine or thine. அதாவது ஞானத்தை பகிர்வதில் எந்த விதமான வேறுபாடும் காட்டக்கூடாது. ஒரு மெய்யான துறவிக்கு உனது எனது என்ற பேதங்கள் கிடையாது.
அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. அந்தர அப்படிங்கிற விஷயத்துல இருக்கு இல்லையா, நம்ம பொதுவா அந்தர் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா உள்ளே அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஆனா இங்க மீனிங் அந்தர அப்படிங்கிறதுக்கு மீனிங் டிஃபரன்ஷியேட் பண்ணாத அப்படின்னு தான் எல்லா டிக்ஷனரிலையும் தெளிவா கொடுத்துருக்கு. அப்ப 2-3 அந்தர் இருக்கு போல. சரியா? இது அந்த மாதிரி அந்தர அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா புரியுது. அது இல்லைன்னா தப்பா புரியும். டோட்டலாவே மிஸ்டேக் அப்படி உள்டாவா மாறிடும். திருப்பி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா போதா கருணையே அந்தர, ஞானத்தில் வேறுபாடு காட்டாதே அப்படின்றத, ஞானம் கொடுப்பதிலே வேறுபாடு காட்டாதே அப்படிங்கிற மாதிரி இங்க ஒரு மீனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொல்லிட்டானா தெளிவா, நீ இன்பசாகரமா இருந்ததோடு பட்டம் இல்லாமல் அந்த இன்பசாகரத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சேர்ந்து சொல்லியாச்சு. அப்ப கொடுக்கும்போது நீ டிஃபரன்ஷியேட் பண்ணாத, இவன் உத்தமனா அதமனா, இவன் நல்லவனா கெட்டவனா, இவனுக்கு கொடுக்கலாமா கூடாதா, அந்த மாதிரி எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்காத. குறிப்பா நான் எனதுன்ற டிஃபரன்ஷியேட் பண்ணிக்காது. இவன் என்னவன் நான் கொடுக்கணும், இவன் புறத்தவன் அதனால கொடுக்க கூடாது அப்படின்னு நினைக்காது. ஏன்னா ஒருவேளை நீங்க கேட்பீங்க, எலிஜிபிலிட்டி இல்லாதவனுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஞானேஸ்வரிலேயே சொல்லியிருக்கேன், இப்ப யோசிச்சு தானே கொடுக்கணும். அப்படி யோசிக்க வேணாம். எலிஜிபிலிட்டி உள்ள பிறகு உள்ளவங்களுக்குள்ள நீ டிஃபரன்ஷியேட் பார்க்காது. 5 வயசுல உனக்கு எலிஜிபிலிட்டி இருந்ததுனாலும் அது குழந்தை அதனால சொல்லக்கூடாதுன்னு நினைக்காது. 80 வயசு கிழவங்களுக்கு எனக்கு என்ன புரியும்னு நினைக்காது. எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நீ பார்ஷியாலிட்டி பார்க்காத அப்படி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இது என் பையன் அதனால நான் சொல்லி கொடுப்பேன், இவன் பிறத்தான் அதனால இவனுக்கு சொல்லி கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த ஃபீலிங் வேணாம். இஃப் யூ ஃபைண்ட் எலிஜிபிலிட்டி ஹூ எவர் இட் மேபி, வாட் எவர் இட் மேபி, அதை நீ தாராளமா சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை தான் இந்த பர்டிகுலர் ஓவியம் வெளிப்படுத்துது. ஸோ மெயினா என்ன சொல்ல வர அப்படின்னா, நீ ஞானமாக மாறு, நீ ஞானத்தை அந்த எல்லாருக்கும் கொடு அப்படிங்கிற விஷயம் நம்ம போன இதுல பார்த்தோம். அந்த ஞானத்தை கொடுக்கும்போது பிரிவினை, பாகுபாடு, பார்ஷியாலிட்டி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பர்டிகுலரா சொல்ல வரா. நீங்க உச்சக்கட்ட ஹையர் நாலேஜ்ல இருக்கும்போது இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள், இட் இஸ் an automatic process அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காவே பார்ஷியாலிட்டி இருக்காது. ஏன்னா இருக்கிறதே நீ தானே, இங்க உன்னை தவிர எதுவுமே இல்லையே, அப்புறம் நீ உங்ககிட்டயே என்னதை பார்ஷியாலிட்டி காட்டுறது? ஸோ இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த ஞானத்தை கொடுக்கும்போது நீ என்னவன் புறத்தவன் என்ற வேறுபாடை நீ காட்டக்கூடாது, எந்த விதமான டிஸ்டிங்ஷனையும் வேறுபாடையும் காட்டக்கூடாது. குறிப்பா இந்த என்னவன் புறத்தவன் அப்படிங்கிற பேதத்தை தப்பித்தவரையும் காட்டிடாது என்ற விஷயம்தான் இங்கே வந்திருக்கிறது. ஏன் பர்டிகுலரா முக்தாபாய் இதை சொல்லி இருப்பா, ஏன் சொல்லி இருக்கணும்? அதான் ஞானமே வந்துருச்சு, ஞானி என்ன வேறுபாடா பார்க்க போறான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்காக தான் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். உலகத்துல எல்லாருமே ஞானிகள் தான், யாரும் இல்லைன்னா. அந்த ஞானத்தை மறந்திருக்கும் போது உனக்கு இந்த பாகுபாடு வருது. நீ ஞானியாவே இருந்தாலும் அந்த ஞானத்தை மிஸ் செய்யும் போது நீ இந்த பிரிவினைய பாக்குற. நீ இன்பக்கடலாவே இருந்தாலும் உன்னுடைய தாட்ஸை வச்சுக்கிட்டு நீ துன்பக்கடலா மாறி இருக்க. அந்த துன்பக்கடல்ல இருக்கும்போது நீ ஞானிதான், ஆனா துன்பக்கடல்ல இருக்கும்போது நீ என்னவன் புறத்தவன்ற வேறுபாடு பாக்குற. இன்ஃபேக்ட் பாக்குறதுனாலதான் துன்பத்திலே இருக்க என்றெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா? ஸோ தேர்ஃபோர் அந்த ஒரு இன்டென்ஷனோட முக்தாபாய் யோசிக்கிறா, நீ இன்ப சாகரம் தான், ஆனா இவன் என்னவன் புறத்தவன்னு பார்த்துட்ட அப்படின்னா நீ இன்ப சாகரத்திலே இருக்க முடியாது. சரியா? பட் இருந்தாலும் இந்த பிரிவினை என்பது அறியாமையின் காரணமாக ஏற்படக்கூடிய ஒரு ஒன்று. அந்த அறியாமை நமக்குள் நுழைந்து விடக்கூடாது என்பதற்காக எச்சரிக்கின்றாள் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஞானமே வந்ததுக்கு அப்புறம் பிரிவினை வராதில்லை, இது எதுக்கு சொல்லணுமா அப்படின்னா அப்படின்னு இல்லை. ஞானம் 100% தெளிவாயிடுச்சுன்னா கண்டிப்பா அதை சொல்ல அவசியம் இல்லைதான். பட் நீ ஓரளவு தெளிஞ்சு கொண்டிருக்கும் போது மீண்டும் எதுல நம்ம அதிகமா சிக்குவோம் அப்படின்னா இந்த டிஃபரன்ஸ்ல தான் சிக்குவோம். இந்த நான் எனதுல அப்படிங்கிறது ஈஸியா சிக்கிடும். டக்குன்னு நமக்கு என்ன அட்டாச்மெண்ட் நமக்கு அங்கதானே இருக்குங்க ஜாஸ்தி. நம்ம குழந்தைகள் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டதான் நமக்கு அட்டாச்மெண்ட் ஹெவியா இருக்கும். அப்ப டக்குன்னு நம்மை மறக்கக்கூடிய இடம் எதுவா இருக்குன்னா அந்த நான் எனதுதான். இன்ஸ்டன்ட்ல நம்ம ஞானத்தை மறந்துகிட்டு, நம்ம யாருன்றதை மறந்துட்டு, நானே பிரம்மஸ்வரூபங்கிறத மறந்துட்டு நான் வேஷத்துக்குள்ள சிக்கிற இடங்கள் எதுவா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த நான் எனது அப்படிங்கிறதுல பிரதானமாக இருக்கின்றது. அப்படிங்கிற காரணத்தினால நீ இன்பசாகரமா மாறுறதோட மட்டும் இல்லாம நீ எல்லாத்துக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிறது நினைச்சிட்டு கூட நீ நான் எனதோட சிக்கிறாத, சிக்கினா மறுபடியும் துன்பசாகரத்துக்கு போயிடுவ. ஸோ தேர்ஃபோர் நீ
இந்த டீவியேஷன்ஸ் லைக் நான் எனதுக்கு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த ஓவியம் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ நெவர் ஃபைண்ட் எனி டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மைண்ட். அப்ப இது வெறும் வேஷத்துக்காக, விளையாட்டிற்காக, மாயைக்காக, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸு, உன்னுடைய பிள்ளைங்க அப்படின்னு எல்லாம் இருக்கும், இல்லைன்னு இல்லை. சரியா? என் மனைவி அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அந்த இடத்துல வந்து என் மனைவி இல்லைன்னு நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க. வேஷத்துல உன் மனைவி தான், அவன் வச்சுக்கோ வேணாங்களே, உன் புள்ளதான் அவன் வச்சுக்கோ வேணாங்களே. பட் இது பண்ணுக்காக, மாயைக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த விஷயத்த நீ உண்மைன்னு நம்பிட்ட அப்படின்னா என்ன கதி ஆகுது? அடுத்த செகண்ட் சொரூபத்தையே மறந்துடுடா. இன்ப சாகரத்தையே துன்ப சாகரமா மாத்திடுற. தி மொமெண்ட் நான் எனது உள்ள நுழையும் போதுதான் அந்த இன்ப சாகரம் துன்ப சாகரமா மாறுது. அதனால பர்டிகுலரா அதை எச்சரிக்கை பண்ணணும்னு அவளுக்கு தோணுது. அதை பர்டிகுலரா சுட்டி காட்டுறா. தயவு செய்து நான் எனதுல சிக்கிறாதீங்க. இதுக்கெல்லாம் பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னன்னா, we should only give more love to the people who are other than us. அதாவது என் புள்ளன்னு நினைச்சுக்கிட்டு நீ பாதம் காட்டிட்டு இருக்க இல்ல. அப்போ உல்டா ப்ராக்டிஸ் தான். எனக்கு தெரிஞ்ச எப்பயுமே வந்து அதான் முக்தாபாய் போன உபங்கத்துல சொன்னதுதான், இரும்பு கடலையை மென்னு தில்றா அப்படின்னு சொன்ன மாதிரி உல்டா ப்ராக்டிஸ் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன் அண்ட் தி பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் தி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ். சரியா? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எனது விட்டு போகணும் அப்படின்னா, உன் பிள்ளை வந்து ஏதாவது கேட்டானா கொடுக்காத. எவனாவது வந்து கேட்டான்னா ஹெல்ப் பண்ணு. உன் பிள்ளைக்கு அதிகமா ஹெல்ப் பண்ண வேண்டாம், அவன் கடவுள் கையில கொடுத்துரு, அவன் பார்த்துப்பான். ஆனா மத்தவங்களை கடவுள் கையில கொடுக்கட்டும், கடவுள் பார்த்துப்பான்னு நினைக்காத. அது நீயே பாரு. எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்னு யோசி. உன் பிள்ளைக்கு என்ன முடியும்னு யோசிக்காது. பொதுவா நம்ம என்ன யோசிக்கிறோம்? எங்க என் பிள்ளை இருக்குங்க, எனக்கு பொண்டாட்டி இருக்குங்க, நான் எப்படி இங்க ஆன்மீகத்துக்கு வர முடியும் அப்படின்னு. என்னைக்காவது ஒருத்தன் வந்து, ஏங்க நான் சொசைட்டிக்கு 4 உதவிகரமா இருக்கணுமேங்க, நான் பாட்டுக்கு ஆன்மீகத்துக்கு போயிட்டேன்னா நான் நிறைய பேருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த சேவை நின்றுடாதா? மக்கள் சேவை எப்படி நின்றுடாதா அப்படின்னு எவனாவது சொல்றான்? நான் அவன் உண்மையில பாத்தீங்கன்னா பெரிய மக்கள் சேவை தான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு பெரிய கம்பெனில வந்து ஒரு ஜிஓவா இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கம்பெனி உலகத்துக்கே சேவை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த கம்பெனில ஜிஓவா இருக்கிறவன் உலகத்துக்கே சேவை பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட போய் கேட்டேன்னா, ஏன்பா இந்த வேலையை ஏன் விடக்கூடாது அப்படின்னா, அவன் என்ன சொல்லுவான்? வேலையை விட்டா நான் இத்தனை பேருக்கு சேவை பண்ணிட்டு இருக்கேனுங்க, அந்த சேவையை எப்படிங்க விட முடியும் நான் கேட்பான். என் பொண்டாட்டிக்கு நான் எப்படி சேவை பண்ணுவேன்னு கேட்பான், லூஸ் மாதிரி. சரியா? அப்படி எவ்வளவு பெரிய கம்பெனில, எவ்வளவு பெரிய போஸ்ட்ல, எவ்வளவு பெரிய சேவையை நீ பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பொண்டாட்டி பிள்ளைக்காக பண்ணிட்டு இருக்க? லூசு பையிலே உலக சேவைக்காக தானடா அதை பண்ணிட்டு இருக்கு. அதன் மதித்து தாண்டா கண்ணனே பைசா கொடுக்குறான் உனக்கு. கடைசியில் நீ பணம் சம்பாதிக்கிறதுக்கு, என் பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்கு மட்டுமே நான் வந்து வேலைக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நிலைமை ஆகி போயிடுச்சு இல்லையா? அதனால அவர் சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் ஏற்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். சரியா? நான் எனதுல ரொம்ப ஈஸியா சிக்கிக்கிறோம். அதனால we should be very careful enough in this particular case அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, குழந்தை பெற்றவுடன் அந்த குழந்தையை நானே வளர்க்க வேண்டும் என்று கருதி ஒருத்தங்க எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. இந்த குழந்தையை நான் அழகாக வளர்க்க வேண்டும், ஞானமாக வளர்க்க வேண்டும், அறிவாளியாக வளர்க்க வேண்டும். அதனால் என் எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு இவனை நான் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, வேண்டாம் அப்படின்ட்டேன். ஷாக் ஆயிடுச்சா உங்களுக்கு? இது நான் பெற்ற குழந்தை அல்லவா, இது எனது ரத்தம் அல்லவா, இது எனக்கு கடமை அல்லவா அப்படின்னு கேட்டாங்க. அது ஒன்றும் கடமை எல்லாம் எதுவும் இல்லை. உன் குழந்தை கடமையை நீ பண்ணலாம். ஒரு 10-20 இல்ல 50,000 கூட செலவானாலும் பரவாயில்ல. குழந்தை வளர்ப்புல எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நர்ஸ் மாதிரி இதுக்குன்னு படிச்சவங்க எல்லாம் கூட இருப்பாங்க. அவங்கள யாராவது ஒருத்தரை வந்து வேலைக்கு வச்சுக்கோ, அந்த குழந்தைய வந்து அவங்க பார்த்துப்பாங்க. நீ என்ன குழந்தைய நல்லா வளர்க்கணும் தான் ஆசைப்பட்ட? குழந்தை வளர்க்கறத பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்ப நல்லா வளர்க்கணும்னாலே எக்ஸ்பர்ட் தானே வளர்க்கணும். அந்த துறையில எக்ஸ்பர்ட் கிட்ட எவ்வளவு பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்து நீ வளர்த்துருவாமா, பிரச்சனை இல்லை. என்ன எப்படி சொல்லிட்டேங்க? தாய்ப்பாலை நான் அல்லவா கொடுக்க வேண்டும்? ஒரு தாயால் மட்டும்தானே தாய்ப்பால் கொடுக்க முடியும். நம்ம தாய்ப்பாலை கொடுக்க வேணாம்னு சொல்லலாமா? கொடுத்துக்கோமா, யார் வேணாங்கல்ல, தாய்ப்பாலை கொடுத்துக்கோ. பாலை மட்டும் கொடுக்குற வேலையை பண்ணுமா, மீதி வேலையை மற்றவங்க பண்ணிப்பாங்க, உன் வேலையை பாருன்னு சொன்னேன். அப்படியா என்று ஷாக் ஆகிறாங்க. ஏன்? சி ஜஸ்ட் நீ வந்து
நான் எனது விடுன்னா என்ன அர்த்தம்? அப்போ இல்ல, குழந்தை வளர்க்கும் பாக்கியத்தை நான் இழக்க என்னால் முடியாது. ஓகே, அதுக்கும் நான் நல்ல ஐடியா தரேன். யாராவது வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன்னா அவங்க வேலைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. நீ வந்து அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிரு. அந்த வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அந்த குழந்தைய நீ வளர்த்து விடு. உனக்கு குழந்தை வளர்க்கணும் அவ்வளவுதானே. அதை நீ பெற்றெடுத்த குழந்தையதான் வளர்த்தியாக்கும். அந்த குழந்தைய ஒரு மெய்டா இருந்து அவங்க கொடுக்குற சம்பளத்தையும் வாங்கிக்கோ. ஆனா வளரு. ஆனா சம்பளத்துக்காக வாங்க வேலைக்கு போகாதம்மா. உனக்கு குழந்தை வளர்க்கணும்னு ஆசைக்கு தானே சொன்னேன், போய் அப்படி பண்ணிக்கோ என்று நான் சொன்னேன். சரியா? அவர்களும் தீவிரமாக நான் ஆலோசித்து நல்ல முடிவை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. அதை விடுங்க, அது இஸ் நாட், அது நம்ம கேஸ் கிடையாது. ஏன் நான் இதை சொன்னேன்? இந்த நான் எனது என்பது எவ்வளவு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத நான் உணர்ந்திருக்கிறதுனால சொல்றேன். ஸோ இந்த எனதுங்கிறதுக்குள்ள நீ சிக்கிற கூடாதுன்றதுக்காக நாம் அதை சொன்னோம். அப்போ என் பிள்ளைய நான் அப்படி வளர்க்கணும் இப்படி வளர்க்கணும்னு டோட்டலா அடிக்ட் ஆயிடுவேன். அப்ப அடிக்ட் ஆகாம இருக்கணும் அப்படின்னா நீ வேற யாராவது கொண்டு வந்து வச்சு அந்த குழந்தைய வளர்த்துவிடு. நான் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டாமா? போ, இன்னொரு குழந்தைய வந்து வேற ஏதாவது வீட்டுக்கு போ, அவங்க வீட்டுல போய் இந்த குழந்தைய வளர்த்து கொடுத்து நீ அந்த சுகத்தை அனுபவிச்சுக்க. யார் வேணாம்னா? ஸோ ப்ளீஸ் அந்த அண்டர்லைங் சூட்சுமத்தை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இதை நான் பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வியாடா கூட இருக்கும். என்னது, தான் பெற்ற குழந்தைய வந்து யாரோ ஒரு வேலைக்காரியை கொடுத்து வளர்க்க சொல்லணுமா? இன்னொருத்தங்க பெற்ற குழந்தைய நான் வேலைக்காரியாவே வளர்க்கணுமா? ஏன்னா லூசு மாதிரி பேசிட்டு இருக்கான்றதெல்லாம் உங்களுக்கு தோணலாம். பட் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சீங்கன்னா, முக்தாபாய் மனசுக்குள்ள இருந்து சிந்திச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். இது ஏன் அவ எழுதியிருக்கான்றதை யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும் நான் எதுக்காக அப்படி பேசியிருக்கேன் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஸோ பி கேர்ஃபுல் இன் நான் எனது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இந்த பர்டிகுலர் இதுல இருக்கு. ஸோ எல்லோருக்கும் நீங்கள் இன்பத்தை கொடுங்கள், அதில் நான் எனது என்று சிக்கிவிடாமல் கொடுங்கள், அனைவருக்கும் கொடுங்கள் என்ற ஒரு விஷயத்தை இந்த 2வது ஓவியிலே சொல்லியிருக்கின்றார். இப்போ உங்களையும் மௌலியும் தான் ஞாபகத்துக்கு வருது. இப்போ முக்தாபாய் வந்து இந்த இடத்துல இது சொல்றா அப்படின்னா அவங்க அண்ணா வந்து கதவை சாத்திக்கிட்டாரு. இந்த கிராமமே வந்து ரொம்ப துன்புறுத்துது. ஒரு சின்ன குழந்தைன்னு பார்க்காம எவ்வளவோ துன்பங்கள் கொடுக்குது. அவரும் எவ்வளவோ பொறுத்துட்டு போறாரு. ஒரு படி அரிசி கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தண்ணியும் குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி எடுக்க விட மாட்டேங்கிறாங்க செய்யறாங்க. அப்படிங்கும்போது அவருக்கு வந்து இதுக்கு மேல மனுஷத்துவமே இல்லாதவங்களுக்கு போய் என்ன போதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கதவை சாத்துறாரு. அது ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அங்க இருந்து இவ பேசுறா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி நீங்க உயரிய ஞானத்தை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் சொன்னீங்க, அறியாமை அப்படிங்கிறது அமிர்த அனுபவத்துல இருந்து பேசும்போது அறியாமை அப்படிங்கிறதே இல்லவே இல்லைன்னு நீங்க பேசிட்டீங்க. எல்லாரும் அறிஞ்சு தெரிஞ்சுதாமா பண்றீங்க. இனிமே எனக்கு வந்து வேலையே இல்லை. நான் என்ன சொல்றது, உங்களுக்கு என்ன போதனை பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்துல ஸ்டாப் பண்ணிட்டீங்க. சோ அதுதான் இங்க ஞாபகத்துக்கு வருது. அதெல்லாம் இல்லாம எவ்வளவுதான் வந்து எப்படி இருந்தாலும் மனுஷங்க அந்த பேதம் பார்க்காம எல்லாருக்கும் அந்த ஞானம் அப்படிங்கிறது கொடுக்கணும். தெரிஞ்சு அறிஞ்சு அந்த அஜ்ஞானத்துல இருந்தாலும் கூட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். சொன்னதுல நான் எனது அப்படிங்கிறது எங்க வருது? மெயினா ஜென்ரலா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற விஷயத்துக்கும் நான் எனதுக்கும் பெருசா சம்பந்தம் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. வேலையே இல்லைன்னு சொல்லி பூட்டிக்கிறாங்கல்ல. இப்போ வந்து ஞானதேவர் வந்து புரிய வைக்க முடியாது. அதுக்கும் இந்த ஓவிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேக்குறேன். நான் எனதுக்கும் லிங்க் பண்ணு. நான் எனதுக்கும் அதுக்கும் லிங்க் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லையே. சும்மா உட்கார்ந்து இருக்கிறது வேற, சொல்லாம இருக்கிறது வேற. இங்க நான் எனது டிஃபரன்ஷியேட் பண்ணாதேன்னு மட்டும்தானே மெயினா சுட்டி காட்டியிருக்கான் இந்த பர்டிகுலர் ஓவியில. ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு என்ன சொல்லி அப்படிங்கிற மாதிரி எனதுல வந்துருது இல்லைன்னா. இல்லடா, இங்க என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு சிலருக்கு மட்டும் நான் சொல்லுவேன், ஒரு சிலருக்கு சொல்ல மாட்டேன்னு பேதம் பார்க்காதேன்னு சொல்லியிருக்கு. அங்க டோட்டலா யாருக்குமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தோட இங்கேயே லிங்க் பண்ற. இங்க பிரிவினை காட்டுறது, பார்ஷியாலிட்டி காட்டுறது. என்னவர்களுக்குன்னா சொல்லுவேன், மற்றவங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறது. அதை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பேதத்தை தான் பர்டிகுலரா சுட்டி காட்டுது இந்த ஓவி. அதனால இந்த ஓவிக்கு நீ சொன்னது செட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அப்படியும் சொல்வேங்கல்ல, சில பேர்லாம் தகுதியே இல்லை, இப்படிதான் இருப்பாங்கன்னு தெரிஞ்சா தேவையே இல்லை, யாரு வந்து விரும்பி வர்றாங்களோ அவங்களுக்கு நான் மட்டும் நான் தர்றேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கீங்கல்ல நீங்க.
அப்படி சொன்னா அது கரெக்ட். சரியா? ஒட்டுமொத்தமா யாருக்குமே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறது இந்த இதுல சூட் ஆகாது. நான் வந்து எல்லாருக்கெல்லாம் சொல்ல போறது இல்ல. தகுதியானவங்க அதை கூட நான் முதல்லயே சொல்லிட்டேன். இதையும் வந்து இங்க மேட்ச் பண்ண முடியாது. ஆமா, ஞானேஸ்வரியிலேயே சொல்லியிருக்கு, தகுதி உள்ளவர்க்குன்னு தான் சொல்லணும், எல்லாத்துக்கும் சொல்லாதே, சொன்னேன்னா கொன்னுடுவேன், ஞானேஸ்வரியிலேயே சொல்லியிருக்கேம்மா அப்படின்னு கொண்டு வராதீங்க. தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் பாகுபாடு காட்டாதேன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். மறுபடியும் நீ சொன்னதை கூட இங்க எடுபடாது. பேஸ்ட் ஆன் தகுதி அப்படின்னா அதுவும் கரெக்ட் ஆயிடும். சரியா? ஆனா தகுதி இருக்கிறவங்க கிட்டேயே 4 பேருக்கு முழு தகுதி இருக்கு. அதுல வந்து 2 பேருக்கு சொல்லுவேன், உங்க 2 பேருக்கு சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்க என்னவர்கள், அவங்க வந்து வேறவர்கள் அப்படின்னு இந்த நான் எனது வச்சுக்கிட்டு எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கிட்டேயே பாகுபாடு காட்டும் போதுதான் அது தப்புன்னு இந்த ஓவி சொல்றதா எனக்கு புரியுது. ஆனா இப்போ ஞானதேவர் என்ன பண்றாரு, இவ்ளோ அதாவது அந்த இடத்துல அறியாமை ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னா அந்த இடத்துலயே அவர் வெளியே வரமாட்டேன்னு தான் உட்கார்ந்துருக்காரு. அந்த தூக்க வைக்கிறதுக்கு தானே இவ இந்த அபங்கத்தை கொடுக்குறா. அவர் வந்து மென்டலி வந்து அங்க தகுதி இல்லைன்னு தானே அங்கேயும் ஃபீல் பண்றாரு. முதல்ல அவருக்கே சொல்றதா எடுத்துக்கூடாதுன்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். முழுக்க இது நமக்காக சொல்லப்பட்டது. அப்ப நமக்கு சொல்லும் போது நம்ம நான் எனதுல அதிகமா மாட்டிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம டோட்டலாவே இந்த ஹர்ட் ஆகிறோம். பொதுவா வந்து இன்னொருத்தன் சொல்லும் போது நம்ம ஹர்ட் ஆகிறதுக்கு காரணம் புறத்தியான் வந்து நம்மளை சொல்லும் போதுதான் நமக்கு ஹர்ட் ஆகும். இந்த நான் எனது பாகுபாடு இருக்கிறவனுக்கு தான் ஹர்ட் ஆகும். அதனால என் ஜென்ரலா நமக்கு எப்பயுமே எந்த சூழ்நிலையும் ஹர்ட் ஆகாம இருக்கணும்னா நான் எனது இருக்கக்கூடாது. இங்க நீ வந்து அந்த எவனோ திட்டினான்ல, அந்த ஊர் மக்கள் எல்லாம் திட்டினாங்க அப்படின்னு ஏதோ சொல்றேன் இல்லையா, அவனை நீ வேறையா பாக்குறியா? அவனை ஃப்ரெண்டா பார்த்திருந்தேன்னா, அல்லது நானா தங்கச்சி என்ன திட்டினாலும் நீ பொறுத்துக்க மாட்டியா? அந்த மாதிரி ஒரு உறவா பார்த்திருந்தேன்னா இது உனக்கு தெரிஞ்சிருக்காதே. ஸோ அந்த ஃபீலிங்க்கு நீ கொண்டு வா. நான் எனது அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. ஏன்னா ஹர்ட் ஆகிறதுக்கு காரணம் நான் எனது அப்படிங்கிறது ஒண்ணா. ஏன்னா ஈகோன்னு மொட்டையா சொன்னா எனதை சேர்த்து சொல்லியிருக்கா. பார்சியாலிட்டி காட்டக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கா. ஸோ அதுலயும் நமக்கு ஹர்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிற பாயிண்ட்டை தான் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இல்ல நீங்க வந்து சொன்னீங்கல்ல, ஞானத்துல இருக்காங்க அப்படிங்கும்போது எப்படி நான் எனது அப்படின்லாம் வரப்போகுது, பேதம் வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த இடத்துல இருந்து நான் பேச வரேன். இப்படி வராதே, எப்படி வரும் அப்படின்னா அதுதானே நான் சொன்னீங்க. பிரம்ம நாலேஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இது படிக்கும்போது ஞானத்துலதான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது எப்படி காட்ட முடியும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒரு சில இடத்துல வர்றதுக்கு விரக்தி வந்துடும். இப்போ வந்து பிராக்டிஸ், இப்போ வந்து என்கிட்ட சொல்வேங்க, நீ திருந்தவே மாட்டடா, உனக்கு சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. ஒரு காலகட்டத்துல ஞானம் கொடுத்துட்டு தான் இருப்பீங்க, வேறுபாடு பார்க்கலதான். ஆனா ஒரு காலகட்டத்துல ஒரு விரக்தி வருதா, எதுக்குதான் உங்களுக்கு எல்லாம் கொடுத்து அப்படிங்கிற மாதிரி வருது இல்ல. அந்த இடத்துல இருந்து நான் பேச வந்தேன்னா அது கூட இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி வருதா அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறேன். ஞானிக்கு பேசாத, ஞானிக்கு விரக்தி எல்லாம் வராது. ஞானிக்கு விரக்தி வந்தாலும் விரக்தி இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. உனக்கெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்றது உண்மையான மனசோடு சொல்றது கிடையாது. சரியா? இங்கே நான் முதல்ல எடுக்கும் போதே சொல்லிட்டேன், ஞானிக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்திருக்கே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் கொண்டு வராதீங்க. 100% ஞானம் வந்துட்டா அது பிரச்சனையே இல்லை. ஓரளவுக்கு நல்லா மெச்சூரிட்டி ஆயிட்டு இருக்கும்போது ஆனாலும் இந்த நான் எனது உங்களை மறுபடியும் படுகொலியில தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. அதனால இது வந்து ஒரு நல்ல ஒரு 90% மேல மெச்சூர் ஆனவங்களுக்கு சொன்னதா எடுத்துக்கோங்க, இல்ல நமக்கு சொன்னதா எடுத்துக்கோங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிட்டேன்னு. ஞானின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஏன் வந்து உண்மையிலேயே வெறுப்பு வரப்போகுது? அது லீலையா வேணா ஏதாவது பண்ணியிருப்பாங்களே தவிர உண்மையில வராதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். சரி, ஓகே. சரி, அடுத்ததுக்கு போலாம். இது கிட்டத்தட்ட அதே விஷயம்தான், ஒரு டிஃபரெண்டா எடுத்து சொல்றான். ஜீவ ஜீவாச்சி பை தாவா தியாவா தியாவா. ஓகே, ஜீவ ஜீவாச்சி பைத்யாவா அப்படின்னா என்ன? ஜீவன் ஜீவனுக்காகவே வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம். மாகே கரு நயே ஹவே. ஹெவே அப்படின்னா பொறாமை, இரிஷா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். சரியா? இங்க ஏன் அதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல இங்கிலீஷ்ல படிக்கிறேன். ஒன் ஷோல் ஷுட் ஆஃபர் இட் செல்ஃப் டு அனதர். ஜீவன் இன்னொரு ஜீவனுக்காகவே வாழ வேண்டும் அப்படின்னு அர்த்தம். வித்வுட் ஹோல்டிங் இன் டு எனி ஜெலசி ஆர் என்வி. பொறாமைக்கு இடம் கொடுத்து விடாமல் அதை செய்ய வேண்டும்னு ஒரு பாயிண்ட ஆட் பண்ணியிருக்கான். சரியா?
தமிழ்லையும் அதேதான் இருக்கு. பொறாமை ஏதுமின்றி ஒரு உயிர் மற்றொரு உயிருக்கு தன்னையே அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னா, அர்ப்பணிக்க வேண்டும்னா அர்ப்பணித்து சேவை செய்ய வேண்டும்னு இன்னர் மீனிங் எடுத்துக்கோங்க அப்படின்னு அது ஜெமினி சொல்லுது. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் லைனா நம்ம பார்ப்போம். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்காக அர்ப்பணித்து வாழ்தல் அப்படின்னா என்ன? ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்காகவே வாழ வேண்டும் அப்படின்னு சொன்னா என்ன? இட்ஸ் வெரி சிம்பிள். சி, ஹையர் நாலேஜ்ல ஒன்னஸ் ஃபீல்னா என்ன? நீங்க இருக்கிறது நான் மட்டும்தான், நான் தான் எல்லாமா இருக்கேன். சரியா? இப்ப நான் தான் எல்லாமாக இருக்கேன் அப்படிங்கிறப்போ ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டதுன்னா நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன். நான் நிறைய எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஒரு கை விரல் எனக்கு வந்து அடிபட்டுடுச்சு அப்படின்னா மற்ற கை விரல்கள் ஆட்டோமேட்டிக்காவே இது சப்போர்ட்டிவா போகுது. ஒரு கால் வலிக்குதுன்னா அடுத்த கால் ஆட்டோமேட்டிக்காவே அது நொண்டிக்குது, அது இன்னொரு கால் ஃபுல் வெயிட் சப்போர்ட் பண்ணிக்குது. இந்த மாதிரி ஒரு உடம்புக்குள்ள உங்களுக்குள்ள ஏதாவது பேதம் அதுல தெரிய முடியுமா? இட் இஸ் டோட்டலி இம்பாசிபிள் அப்படிங்கிற எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இங்க நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்பையும் ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனா நீ கல்பனை பண்ணேன்னா இது ஈஸியா புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். இது அர்ப்பணிப்பிறது அப்படின்னு சொல்லும்போது இது இஸ் இட் நேச்சுரலி கமிங் ஆர் ஆட்டோமேட்டிக்கலி நம்ம கஷ்டப்பட்டு கொண்டு வரோமா? இந்த ஒன்னஸ்ட்ரீல இருக்கும்போது ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அது ஒருத்தர் இல்ல இன்னொருத்தர் இல்ல. நிறைய எக்ஸாம்பிள் அவளே சொல்லிட்டாலே. நேற்று அபங்கத்துல தன் பல்லே தன் நாக்கை கடித்துக் கொண்டால், தனது கையே தனது உடம்பை பாதித்துக் கொண்டால், அவன் என்ன வந்து பல்ல பிடிக்கி போட்டுடுவானா, அவன் தன்னையே அடிச்சுப்பானா. சோ மெனி எக்ஸாம்பிள்ஸ் அது ஆல்ரெடி கிவன். சரியா? சோ அதுல மீண்டும் மீண்டும் சொல்லி இருக்கிறது என்னன்னா, ஒருத்தங்க கஷ்டப்பட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே நீ வந்து அவங்களுக்காக இறங்கி வந்துடுவ. இது ஆட்டோமேட்டிக்காவே நடக்கும். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். நீ எஃபோர்ட் எடுத்துட்டு முயற்சி பண்ணேன்னா அது ஒரு பெரிய ஈகோவா மாறிடும். ஏன்னா நீதான் அது. அப்போ ஆட்டோமேட்டிக்காவே, அதாவது தாயானது தானாடாட்டாலும் தான் சதையாடும் அப்படின்னு ஒரு பழமொழி தமிழ்ல. அப்படின்னா என்ன? ஆட்டோமேட்டிக்கா நீ பண்ண வேண்டாம்னு நினைச்சா கூட பண்ணுவடா. சோ சச் இஸ் தி ப்ராசஸ். நீங்க சொல்லுவேன் இல்ல, குடிக்காரன் குடிக்க வேணாம் தாங்க நினைக்கிறேன், ஆனாக அந்த நேரம் ஆனா பாட்டில் எடுத்துடுறேன் குடிச்சிடுறேன். சோ சச் வே நீ ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்றதுல இருப்படா. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை அர்ப்பணிப்பதற்காகவே வாழ்வாய். ஏன்னா நீதானே அது. அப்புறம் உனக்குள்ள என்ன பேதம், உனக்குள்ள என்ன பார்ஷியாலிட்டி, பின்ன நீயே வந்து அப்படி இருக்கத்தானே வேணும், அப்படி இருக்கத்தானே ஆகணும். யூ காண்ட் as long as if you are in the oneness field. அனைத்தும் நீ என்ற அற்புத தத்துவத்தை உணர்ந்தவனாக இருக்கும் பட்சத்தில் நீ இன்னொரு ஜீவனுக்கு அநீதியோ அல்லது கஷ்டத்தையோ கொடுக்க முடியவே முடியாது. இன்ஃபேக்ட் நீ அவனுக்காக மட்டும்தான் வாழ்வ. இப்ப கண்ணனை பத்தி நான் அடிக்கடி பேசிட்டே இருக்கேன். அவன் தன்னையே அர்ப்பணித்து விட்டான் நமக்காக. ஒவ்வொரு நொடியும் நமக்காகவே வாழுகின்றான். நம் மகிழ்ச்சி மட்டுமே அவனது நோக்கமாக இருக்கின்றது அப்படி அப்படின்னு சொன்னோம். ஏன்னா அவனை நம்மளை விட்டு நம்மளை வேறையா வாங்க பாக்குறான். அவன் நம்ம எல்லாத்தையும் குழந்தையா பாக்குறாங்க. அவனோட குழந்தைங்க நம்ம எல்லாம். அப்ப நம்மளை அவனையே திட்டிகிட்டு இருந்தாலும் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நம் மகிழ்ச்சியை மட்டுமே உத்தேசமாக கொண்டு செயல்படுகிறான். கிருஷ்ண பக்தியை பத்தி ரொம்பவே பேசியிருக்கோம். அவனது அன்புக்கு நிகர் அன்பு அவன் மட்டுமே தான். We cannot give some more examples to prove that the love of Krishna. ஏன்னா there is no such example இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அவன் 100 அடிச்சுட்டு 150 அடிச்சுட்டு 200 அடிச்சுட்டு அவன் வந்து அவன் ஏற்படுத்தி வச்ச அந்த என்ன சொல்லுவாங்க, கரெக்டா வர மாட்டேங்குது. டெண்டுல்கர் 100% அடித்து விட்டார் அப்படிங்கறது என்ன சொல்லுவார்? செஞ்சுரி அடிச்சது இவன் வந்து வாழ்க்கையில இவனுடைய இது இவனே பிரேக் பண்ணிட்டான். இவன் 50 செஞ்சுரி அடிச்சான், இப்ப 51வது அடிச்சிட்டான். ரெக்கார்டு தானா? சோ கண்ணனுடைய எக்ஸாம்பிள் போகும்போது ரெக்கார்டு வார்த்தை மிஸ் ஆயிடுச்சு. சரியா? சோ ஒவ்வொருத்தரும் ஒரு ரெக்கார்டு அப்படிங்கிறது என்னன்னா, இது வரைக்கும் யாருமே எட்டாத ஒரு விஷயத்த நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேர்ல ஹிஸ்டரியில ஒரு ரெக்கார்டு எழுதி வைப்பாங்க. சோ இவர் வந்து இந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எவனாவது வந்து பிரேக் பண்ணான்னா இத்தனாவது வருஷத்துல இவர் பண்ண ரெக்கார்டை இவன் முறியடிச்சுட்டு இவன் ரெக்கார்டை கிரியேட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என் கண்ணனின் அன்பை காணும்போது ஒவ்வொரு வாட்டியும் அவன் ரெக்கார்டு அவனே பிரேக் பண்ணிட்டு அவனே பேர் எடுத்துக்கிட்டு இருப்பான். இப்ப அவன் ரெக்கார்டுக்கு பிரேக் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறப்போ நான் எப்படி இன்னொரு உதாரணத்தை காட்டுவேன்? அவன் அன்புக்கு இன்னொரு உதாரணத்தை நான் எப்படியாவது காட்டத்தான் முடியுமா? ஸோ சச் இஸ் தி கேஸ் ஆஃப் லவ் ஆஃப் கிருஷ்ணா அப்படிங்கிறதுனால
நான் அதை சொல்ல வந்தேன். ஸோ அதனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. முக்தாபாய் பிரம்மத்துக்கு பிரம்மத்தையே உதாரணமா காட்டுங்க. ஆமா, நேத்து பிரம்மத்துக்கு பிரம்மத்தையே உதாரணமா காட்டினல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனுக்காகவே அர்ப்பணித்து வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணன் உதாரணமா கொண்டு வந்தேன். அவன் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு. அவனால எப்படி எப்படி வாழ முடிஞ்சது அப்படின்னா, அவன் நம்மள வேறையாவா பாக்குறான். நீங்க ஒன்னஸ்பில இருந்தா இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? சோ கண்ணன் நம்ம எல்லாம் அவனாகவே அவன் பார்க்கின்றான். அவனை விட்டு வேறாக நம்மை பார்க்க முடியாத காரணத்தினால் அந்த அன்பு அப்படிப்பட்ட ஒரு அன்பாக மாறுகிறது. அவருக்காக அவனே பிரேக் பண்ற மாதிரி மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற நிலைமைக்கு அது ஆளாகி கொண்டிருக்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. ஸோ தேர்ஃபோர் அவ ஹையர் நாலேஜ் கொடுத்துட்டு தான் இந்த அட்வைசஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கா. ஸோ நீ அந்த ஒன்எஸ்பியில இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி நீ இப்படித்தான் இருப்ப அப்படிங்கிறது தான் அர்த்தம். இவ இதெல்லாம் ஓவியம் முதல்ல கொடுத்துட்டு அதை கடைசியில கொடுத்துருக்கலாம். பட் ரிவர்ஸ் டெக்னிக்ல போயிட்டு இருக்கு. ஹையர் நாலேஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படிப்படியா வந்து கீழே உள்ளதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. சரியா? ஸோ எப்படி போனாலும் அல்டிமேட்லி சாதகர்களாகிய நமக்கு ரெண்டுமே உபயோகரமாகத்தான் இருக்கின்றன. ஸோ ஏன்னா நம்ம முழுசா முற்றிலும் ஞானி ஆயிட்டோம் அப்படின்னா எதுவுமே சொல்ல வேணாம். பட் சாதகனுக்கு இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதனால ஒரு சில ஓவிகள்ல முதல்ல கீழே ஆரம்பிச்சு மேல ஹையர் நாலேஜ்ல முடிக்கிறா, ஒரு சில ஓவிகள்ல மேலிருந்து ஆரம்பிச்சு கீழே கொண்டு வர்றா அப்படிங்கிற மாதிரி அபங்கத்தை இந்த முக்தாபாய் அமைத்திருக்கின்றாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரியா? இப்ப நம்ம வந்து ஒண்ணு பிடிச்சிட்டோம், அதாவது ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு அர்ப்பணித்து சேவை செய்ய வேண்டும்னு. எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை கொண்டு வந்திருக்கா, பொறாமை அப்படின்னு. அப்ப நீ ஏன் இன்னொரு உயிருக்கு அந்த மாதிரி சேவை செய்ய முடியல? வேறையா பார்க்கும்போது நமக்குள்ள இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு மோசமான வியாதி என்னன்னா பொறாமை அப்படின்றது. எங்க நம்மளை விட ஒருத்தன் உயர்வா இருந்தான்னா அதை பார்த்து சந்தோஷப்படணுமா வருத்தப்படணுமா? அது நானேன்னு ஒன்னஸ்பியில இருந்தா நீ சந்தோஷப்படுவ. நீ வேறேன்னு பார்த்துட்டேன்னா இந்த அகங்காரம் இருக்குல்ல, அந்த லூஸ் அகங்காரம் அது என்னத்தை கொண்டு வரும்? பொறாமையை கொண்டு வரும். எவ்வளவு கேவலமான இந்த பொறாமை இருக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய க்ளோஸ்டு ஒன்ஸ் ஒரு தாய் தன் குழந்தையிடமே பொறாமைப்படுவதை பார்த்திருக்கிறீர்களா? கணவன் மனைவிக்கிடையே பொறாமை இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அக்கா தங்கை அண்ணன் தம்பிகளுக்கிடையே பொறாமை இருக்கிறதை பார்த்திருக்கிறீர்களா அப்படின்னு கேட்டா, ஏங்க அங்க மட்டும்தாங்க பொறாமையே இருக்கு, வேற எங்க இல்லைன்னே சொல்லிடுவேன். அந்த அளவிற்கு நெருங்கிய உறவுகளுக்குள்ளேயே பொறாமை தலைவிரித்தாடும் கோலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். காரணம் என்னன்னா உறவுகளுக்குள்ளேயே ஒன்னஸ் இல்லை அப்படின்றதுனால. அப்போ ஒன்னஸ் இல்லைன்னா கண்டிப்பா பொறாமை வரும் அப்படிங்கிறதுனால, அல்லது பொறாமை இருந்துச்சுன்னா ஒன்னஸ் ஃபீல் வராது அப்படிங்கிறதுனால முக்தாபா இந்த இடத்துல ஒரு டேர்ம் வந்து எக்ஸ்ட்ரா பொறாமைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்கா. அது கண்டிப்பா இருக்குங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க டுவாலிட்டியில இருக்கிற வரைக்கும், நீங்க முழுமையான ஒன்னஸ்பில் ஞானியா மாறாத வரைக்கும், நீங்க நான் பெரிய பக்தன்னு சொல்லிக்கலாம், நீங்க வந்து நான் கர்ம யோகின்னு சொல்லிக்கலாம், நான் அடுத்தவங்களுக்காகவே வாழ்றேன்னு சொல்லிக்கலாம், என்ன வேணா வச்சுக்கோயா. ஆனா எப்போ உங்ககிட்ட டுவாலிட்டி இருக்கோ, இந்த உலகம் வந்து உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கியோ, நான் வேற அவன் வேறன்னு நினைச்சிட்டியோ, ஒருத்தன் டாப்ல இருக்கும்போது கண்டிப்பா பொறாம வரும். நானும் அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது இன்ஸ்பிரேஷன்ல குருவை பார்த்து ரோல் மாடலா நினைக்கிறது வேற. ஆனா உலகத்துல ஒரு பணக்காரனை பார்த்து நானும் அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போதே நீ பொறாமையில தான் இருக்க. அன்பை கண்டு அன்பாக மலர வேண்டும் என்று நினைக்கும் அந்த இடத்தை தவிர வேறு எந்த ஒரு இடத்துல கம்பாரிசன் டேர்ம் வந்துட்டாலும் அது பொறாம தாங்க. அவன் அழகை பார்த்து, அவ அறிவை பார்த்து, அவ எதை பார்த்து நான் அவனை போல ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது கம்ப்ளீட்லி பொறாமையில தான் போய் முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் என்னுடைய லைஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் என்ன பண்ணேனோ அதெல்லாம் அவன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா நான் கொஞ்சம் படிக்கும்போது பாலிடெக்னிக் படிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் டாப்பரா இருப்பேன். அப்போ நான் டாப்பர் ஆகியே ஆகணும், நான் பேஸ்கெட் பால் விளையாடுவேன், நானும் விளையாடியே ஆகணும். அவனும் வந்து பிளேயரா வருவான். அவனால நம்ம அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுதோ இல்லையோ, நம்ம எப்படியாவது அவன் பீட் அடிக்கணும் ஒரு நாளாவது அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருந்தான். அடுத்து நான் பாட்டுக்கு முடிச்ச உடனே கையோட அவன் வேலைக்கு போயிட்டான், நாம வந்து படிக்க வந்துட்டான். என்னது இவன் வந்து மேற்கொண்டு படிக்கிறானா, அப்படின்னா நானும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போய்கொண்டே படிக்கின்றான். நான் வேலையை விட்டுட்டு படிக்கிறேன், இவன் வேலைக்கு போய்கொண்டே படிக்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலைக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான். நான் படிச்சு முடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு, அதுக்கு டமால்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிட்டேன். அவன் பார்த்தான் இது என்னடா வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து படிப்பை முடிச்சான். அந்த வேலைக்கு போய்கொண்டே படிப்பை முடிச்சான். படிப்பை முடிச்சுட்டு இவன் என்னத்தை சம்பாதிச்சிருவான், இவன் சம்பாதிக்கிறத விட நான் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அடுத்து வேலைக்கு அப்ளை பண்றான். அல்டிமேட்லி நான் சம்பாதிக்கிறத அவன் சம்பாதிக்கணும். இந்த பொறாமைங்கிற குணம் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டான்.
அடுத்து நான் பாட்டுக்கு சாமியார் ஆயிட்டேன். அது கொடுமை. பெரிய ஆள் ஆகிட்டே இருந்தா நானும் அவனை விட பெரிய ஆளாக நீயும் போயிட்டே இருந்தேன். கடைசியில நான் ஒண்ணும் மண்ணாங்கட்டியும் வேணாம் போன நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி எல்லாம் இழுத்து மூடிட்டு நான் பாட்டு ஒண்ணும் வேணாம்னு சொல்லிட்டு காட்டுக்கு போயிட்டேன்னா அவன் அந்த மாதிரி ஆக முடியல. ஆனா ஆக முடியலன்னு வருத்தப்படல. சரியா? அவன் நினைச்சுக்கிட்டான் அவங்க ஃபெயில்யூரு இப்பதான்டா நம்ம சக்சஸ். இத்தனை நாள் அவனை பீட் அடிக்க முடியாம நினைச்சிட்டு இருந்தோம், இப்பதான்டா நம்ம பீட் பண்ணி நம்ம பெரிய ஆளாயிட்டோம், அவன் பாவம் ஒண்ணும் இல்லாம போயிட்டானே அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டான். சரியா? நினைச்ச சந்தோஷமா இருக்கிறான், விடுங்க பாவம். இது நான் எதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, ஆக முடியாதுங்க, எல்லாமே பண்ண முடியுமாங்க எல்லாராலையும்? உனக்கு என்ன வருதோ அதை பண்ணிட்டு போகலாம்ல சந்தோஷமா. அவனை மாதிரி ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்தையே தொலைச்சதுதான் மிச்சம். ஏன்? யாருன்னா என்னுடைய திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. என்ன லட்சணம் பாருங்களேன், ஒரே கிளாஸ்ல படிக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு, ஆனா நமக்குள்ள இப்படித்தான் இருக்கு, என்ன பண்றது? சரியா? அப்பவே அவ்வளவு இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க என் மேல. என்னவோ போ. இதுலயா கொடுமை என்னன்னா, என் கிளாஸ்ல ஒருத்தன் இருந்த மாதிரி எங்க அண்ணன் கிளாஸ்ல இன்னொருத்தன் எங்க அண்ணனை பார்த்து அவனும் இதே மாதிரி டிராவல் பண்ணி ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னு முடியாம நிப்பாட்டிட்டான். என்ன பண்றது? சரி, ஓகே. ஸோ இது பொறாமை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையவே தெரியும். இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி தான் உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது மோசமான வியாதி, அது டுவாலிட்டியில வர்றது. ஒன்னஸ் ஃபீல் இருந்தால் மட்டும்தான் வராமல் இருக்க முடியும். அதனால நீங்க ஒன்னஸ் ஃபீலுக்கு ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறது தான் முக்தாபாயினுடைய விருப்பம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒன்னஸ் ஃபீல் இருக்கு. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், அந்த 2 பாயிண்ட்டுமே ஒன்னஸ் ஃபீல் இருந்தால் மட்டும்தான் முடியும். ஜீவன் இன்னொரு ஜீவனுக்காகவே வாழ வேண்டும் அப்படிங்கிறதும் ஒன்னஸ் ஃபீல்ல தான் முடியும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். அண்ட் அப்கோர்ஸ் பொறாமை அப்படிங்கிறது இருந்ததுன்னா உங்களால இந்த மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட யாரையும் சேவை செய்ய முடியாது. அப்ப பொறாம போகணும்னால எகைன் ஒன்னஸ் ஃபீல் தான் ஒன்லி சொல்யூஷன் அப்படிங்கிறத நீங்க இந்த ஒரு ஓவியில இருந்து புரிஞ்சுக்கோங்க. இது நேச்சர் கிட்ட நீங்க அடிக்கடி எக்ஸாம்பிள் சொல்வீங்கன்னா, ஞானதேவர் சொல்வாருன்னு. அதாவது மரத்தை வெட்டுறவனுக்கும் சரி, தண்ணி ஊத்துறவனுக்கும் சரி, அது எதுவுமே எந்த ஒரு இதுவுமே எதிர்பார்க்காம பழங்களையும் நிழலையும் கொடுத்துட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது அந்த இடத்துல அந்த மரத்துக்கு பொறாமையும் கிடையாது. ஒன்னஸ் ஃபீல் அப்படிங்கிறது இருக்க போய் தான் அப்பேற்பட்ட சேவையும் செய்யுது. ஸோ அந்த நேச்சர் கிட்ட இருந்து அது கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இன்னொன்னு ஞானி கிட்ட இந்த குணங்கள் அப்படிங்கிறது அபண்டன்டாவே இருக்கு. ஓகே, இனி ஃபைனல். தரணோபாய சித்திதரா தாட்டிவகடா ஞானேஸ்வரா. Keep the means of salvation in your heart, oh Dhyaneshwar. Please open the door. முக்தி அடைவதற்கான வழியை இதயத்தில் இருத்துங்கள் ஞானேஸ்வரா அப்படின்னா ஸ்ரீகாந்த் கதவை தர அப்படின்னு கேட்டிருக்கா. அது என்னது? முக்தி அடைவதற்கான வழியை இதயத்தில் இருத்துங்கள். அதான் இது ஆக்சுவலா கீழே இருந்து மேல போயிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா மேல இருந்து கீழே வந்திருக்கா. முக்தாபாய் சொன்னா அதுல எல்லாமே அர்த்தம் இருக்கும். ஏன்னா அந்த 2வது அத்தியாயத்திலே எடுப்புலயே ஹையஸ்ட் நாலேஜ் உள்ள ஒரு கொடுப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கர்மயோகத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் நாலேஜை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இங்க கொண்டு வர்றாங்க. இங்க இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் ஞானா அப்படிங்கிற விஷயத்துல நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். அந்த நாள் என்னடா, விவேகா, வைராகியா, சமாதி, சத்சம்பத்து, முமுக்ஷுத்வா. ஸோ அப்படின்னு ஒரு 4 பாயிண்ட் வேதாந்தத்துல ரொம்ப பிரதானமாக ஒவ்வொரு தடவையும் வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. சரியா? அப்ப இந்த 4 எலிஜிபிலிட்டி டு அட்டைன் ஞானா, ஞானத்தை அடைவதற்கு அதான் தகுதிகள். ஸோ அப்போ விவேகம் அப்படின்னா என்ன, வைராகியம்னா என்ன, சமாதி சத்சம்பத்துன்னா என்ன, ஐ டோன்ட் வாண்ட் டு எலாபரேட் இட் அகைன் அண்ட் அகைன். அதுல கடைசியா வர்ற அந்த முமுக்ஷுத்வா அப்படிங்கிற பாயிண்ட் லிங்க் பண்ணணுன்றதுக்காக நான் இங்க பேசிட்டு இருக்கேன். முக்தி அடைவதற்கான வழியை இதயத்தில் இருத்துங்கள் அப்படின்னா நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா, முக்தி அடைவதற்கான ஆசையை நீங்கள் மேலோங்குங்கள், அதாவது ஆசையை இன்க்ரீஸ் செய்யுங்கள். முக்தி அடைவதற்கு ஆசை இருந்தால் தானே அந்த வழியில போகவே செய்யும். முக்தி அடைவதற்கான வழியை நான் எப்போதும் மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் முக்தி மேல ஆசை இருக்கணும்.
இன்னைக்கு எல்லாவனுக்குமே முக்திக்கான வழி தெரியும். டே வாங்கடா, எங்க கொஞ்ச நாள் கழிச்சு வர்றோம், உங்க பொறுமையா. இப்ப என்ன அவசரம் இப்பவேவும்? என்னடா சொல்ற? நான் எங்கடா கூப்பிட்டேன்? நரகத்துக்கா கூப்பிட்டேன்? சொர்க்கத்துக்கு தானே கூப்பிடுறேன். புரியுது, ஆனா எங்களுக்கு நரகம் நல்லாத்தானே இருக்கு, கொஞ்ச நாள் இருந்துட்டு வர்றோமே என்று கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். சரியா? அப்போ அந்த வழி உங்களுக்கு தெரியும், சொர்க்கத்துக்கான வழி தெரியும், முக்திக்கான வழி தெரியும். ஆனா முக்திக்கான வழி தெரிஞ்சு என்ன செய்ய? அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டீங்களே. தெரிஞ்சிருந்தா என்ன செய்ய? உங்களுக்கு வேற என்னமோ தானே நல்லா பிடிக்குது என்ற ஒரு விஷயம் இப்போது இருக்கிறது. அதனால அவனுக்கு விவேகமும் இருந்து வைராகியமும் இருந்து சமாதி சட்சம்பத்தும் இருந்திருக்கலாம்ப்பா, ஆனா முமுட்சத்துவம் இல்லைன்னா வேஸ்ட்ங்கிற. சோ ஸ்லைட்டா கொடுக்க காட்டணும்னா விவேகம்னா என்ன? நித்திய அனித்திய வஸ்து விவேகா. எது நித்தியம் எது அனித்தியம் என்று பாகுபாடு பார்க்க தெரியணும். பிரம்மம் சத்தியா ஜெகத் நித்யா என்று புரிய தெரியணும். ஷாரம் எது அஷாரம் எது என்பதை அவன் சார அச்சார விசார தெரியணும், விசாரிக்க தெரியணும். சரியா? சோ இது விவேகத்துக்கு சொல்லப்பட்ட ஒரு விளக்கம். ஆனா நம்ம ஆளுக்கு விவேகம் வந்துருச்சு. பிரம்ம ஞானத்தையே சும்மா பயங்கரமா புரட்டி போடுற அளவுக்கு பேசுவான். பிரம்மம் சத்தியம் ஜெகத் நித்தியம், இந்த உலகில் அனைத்தும் நித்திய வஸ்துக்கள் மட்டுமே, நித்தியா வஸ்துக்களே இருக்கின்றன, எதுவுமே கண்ணால் காணக்கூடியது எதுவும் உண்மை இல்லடா, ஆனா எதுடா சத்தியம்னா எதுவும் கண்ணில் காணலையோ அதுதான்டா சத்தியம் அப்படின்லாம் பயங்கரமா பேசுவான்னு வச்சுப்பேன். அப்ப என்ன வந்துருச்சு? விவேகம் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னன்னா வைராகியா. வைராகியானா என்னன்னா இந்த உலக பொருட்களின் மேல் ஆசை இல்லாத இருத்தல். நித்தியா வஸ்துல எந்த கிறுக்கனாவது ஆசைப்படுவானாங்க? ஆனா நம்ம ஆளுக்கு விவேகம் இருக்கும், இது இல்லவே இல்லைன்னு சொல்லுவான், இது பொய்ன்னுவான். ஆனா அது பொய் இல்லாம வாழ முடியாதுன்னு. லூசு, அதுதான் பொய் தானே, பின்ன ஏன்டா அது இல்லாம வாழ முடியாதுங்கிற? என்கிட்ட வைராகியம் இல்ல அப்படின்னா எனக்கு ஆசை வருது இல்ல. சோ உலக பொருட்களுக்கு ஆசைப்படுதல், நித்தியா பொருட்களுக்கு ஆசைப்படுதல், அதை வைராகியம் இல்லாத தன்மை என்று சொல்கிறார்கள். அப்போ உங்ககிட்ட அந்த உலக இச்சை இருக்கும் வரைக்கும் விவேகம் இருந்து பிரயோஜனம் இல்லடா. So cultivate viveka, but if you don't cultivate vairagya, there is no use of viveka அப்படின்னு வந்துருதா? நீ சமாதி சட்சம்பத்து அப்படிங்கிறதுலயும் இந்த ஒரு 6 குவாலிட்டி சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட இப்ப நான் சம தம இது எல்லாமே பியூரிபிகேஷன் சாத்விக் குணத்தினுடைய குவாலிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளா சாத்விக குணத்துக்கு உண்டான எல்லா குவாலிட்டிஸையும் இந்த சமாதி சட்சம்பத்துல கொண்டு வச்சிருவாங்க. ஏன்னா அந்த வளத்துக்கு சொல்றான். ஏன்னா வைராகியம் வரல, இப்ப வைராகியம் வரலன்னா தெய்வீக லட்சணங்கள், ஞான லட்சணங்கள், சாத்வீக லட்சணங்கள், இதையெல்லாம் வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு 6 பாயிண்ட். இப்படி எல்லாம் வளர்த்துக்கிட்டே வந்தேன்னா வைராகியம் தொலையும் அப்படின்றதுக்காக. சமமான மனம், காம் மைண்ட். ஓகே. தம சென்ஸ் கண்ட்ரோல். உபரத்தி சொல்லணும் அப்படின்னா சமம்னா சமபாவனை உள்ள மனசுன்னு வச்சுக்கோங்க. தமம்னா இந்திரிய கட்டுப்பாடுன்னு வச்சுக்கோங்க. உபரத்தி அப்படின்னா வித்ராவல் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன், ஒன் பாயிண்டட்னஸ், மைண்டை போக்கஸா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்னு வச்சுக்கோங்க. திதிக்ஷா அப்படின்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவண்டா அப்படின்னு சொல்றீங்க. நம்ம பாஷையில சொல்லணும் பொறுமை. பொறுமைக்கு ஞானதேவர் அப்படிதான் வழங்கி கொடுத்திருப்பாரு. என்ன அடிச்சாலும் அவன் தாங்கக்கூடிய திறமை இருந்ததுன்னா அவனுக்கு பொறுமைன்னு பேரு. ஆனா ஆக்சுவலி தபஸ் அப்படிங்கிறதுக்கும் இதே தான் வரும். தபஸ்லயும் இப்படிதான் வரும். திதிக்ஷா அப்படின்னு. அடுத்த ஸ்ரத்தா, குரு மேலேயும் ஸ்கிரிப்சர்ஸ் மேலேயும் அபரிமிதமான நம்பிக்கை இருக்கணும். க்ஷமாதானா, சோ என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் மனசு சாந்தியா வச்சிருக்க தெரியணும். இதுதாங்க இந்த 6 குவாலிட்டி சமாதி சத்சம்பத்துல சொல்லப்பட்டது. இதெல்லாம் டெவலப் பண்ணினா உனக்கு வைராகியம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. இது இவ்வளவும் நீ டெவலப் பண்ணிட்டும் ஆனாலும் உன்னால அடைய முடியல அப்படின்னா அப்போ வைராகியமும் வரமாட்டேங்குது, இந்த 6ம் வரமாட்டேங்குது. ஏன் வரலன்னா முக்திக்கே ஆசை இல்லைன்னா பின்ன எப்படி வரும்? லூசு பையிலே மோட்ச இச்சை இல்லை உனக்கு, என் மோட்ச தாகமே இல்லை, பின்ன எப்படிதான் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நீ வளர்த்துக்க முடியும்? சோ தேர்ஃபோர் இங்கே மோட்ச தாகம் என்பது மிக முக்கியமான பாயிண்ட்னு புரியுதா? ஸோ அந்த 4 குவாலிஃபிகேஷன்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனால் 4th குவாலிட்டி தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரியுதா? ஏன்னா விவேகம் இருக்கு, வைராகியம் இருக்கு, சமாதி சட்சம்பத்து இருக்கு, ஆனா எல்லாம் இருந்து மோட்ச தாகம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா வைராகியம் வேலை செய்யாது, ஒரு மண்ணும் வேலை செய்யாது. ஓகேவா? அந்த ஒரு பாயிண்ட்டை தான் முக்தாபாய் கடைசி பர்டிகுலர் பாயிண்ட்ல சொல்லி நிறைவு செய்கிறார். ஸோ முக்தி அடைவதற்கான வழியை இதயத்தில் இருத்தங்கள் அப்படிங்கிறத, மோட்ச இச்சையை எப்போதும் இதயத்தில் வைத்துக்கொள், ஸ்ரீகாந்த் உன் ஹார்ட்டை திறந்து வெளியே வா அப்படின்னா உனக்குள்ள வா என்று அழைத்து நமது தாட்டேஜி அபங்கத்தின் 8வது அபங்கம்
நிறைவடைகிறது.